ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி கருப்பு பீன்ஸ் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஆரோக்கியமான குழம்பு. கருப்பு பீன்ஸ் நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். ஒரு 10 மணி நேரம் ஊறிடுச்சு. தண்ணியை வடிச்சிட்டு ஒரு தடவை கழுவிட்டு குக்கரில் வேக வச்சுக்கலாம். அதே தண்ணியில் ஊற வச்சா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், அதனால் வடிச்சிட்டேன். 1 ஸ்பூன் உப்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு 5 விசில் வச்சு வேக வச்சுட்டேன் குக்கரில். நல்லா மலர்ந்த மாதிரி வெந்துருச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றி 4 பல்லு பூண்டு, ஒரு பெரியவங்க ரஃப்பாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதே போல் தக்காளியும் ஒரு 4 தக்காளி ரஃப்பாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பூண்டு நல்லா வணங்கிடணும். வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கினாலும் பரவாயில்ல. தக்காளி போட்டு நல்லா வணக்கலாம். இது நல்லா ஆற வச்சு வச்சிட்றேன். ஆறுனதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், மஞ்சத்தூள் ஆல்ரெடி போட்டுக்குவோம். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி உப்பும் போட்டுருக்கோம், பார்த்துட்டு போட்டுக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், பெருங்காயம், கொஞ்சமாக மிளகு போட்டு தாளிச்சிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு நசுக்கிட்டு அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொடி போட்டுக்கிறேன். கருவேப்பிலை ஏகப்பட்ட அயன் சத்து இருக்குது. அது அப்படியே போட்டால் சாப்பிடாம தூக்கி போட்டுறாங்க. அதனால் கருவேப்பிலையை காய வச்சு பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். தாளிச்சிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது ஊற்றிடலாம். கருப்பு பீன்ஸில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதுங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. இரும்பு சத்து இருக்குது. அதே போல் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிற தன்மை இருக்குது. இது நம்ம சுகர் பேஷண்ட் எடுத்துக்கிட்டால் கூட ரொம்பவே நல்லது. கருப்பு பீன்ஸ் போட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுவுமே கரைச்சி வச்சுக்கலாம். புளியும் ஊற்றிடுறேன். நல்லா கொதிக்க வச்சு டேஸ்ட் பண்ணிட்டு உப்பு பத்தெல்லாம் போட்டுக்கலாம். எனக்கு எல்லாமே சரியாக போச்சு. இறக்கணும்னா நம்ம சூப்பரான டேஸ்டியான பீன்ஸ் குழம்பு ரெடி. ரொம்ப ஆரோக்கியமானதுங்க இந்த பீன்ஸு. வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம எடுத்துக்கிட்டோமா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா கொதிச்சிச்சு. இப்போ இறக்கிடலாம். தேங்க்யூ.